ஐஸ்கிரீம் டூ கேஃபே தான் பார்க்க போகிறோம். ஸோ ஐஸ்கிரீம் கேம்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு போன வருஷம் போட்டிருப்போம். ஸோ ஐஸ்கிரீம் டூ போடுறோம். ஸோ ஐஸ்கிரீம் டூ வரை கதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான கதை தான். ஏன்னா தான் வந்து சார்லி போனட்டி நம்ம காப்பாற்றின சார்லியோடைய அக்கா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதோ இதான் வந்து இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுவாங்க. யாருன்னா இந்த ராடு வந்து தூக்கி போயிடுவான். ஸோ நம்ம வந்து இது 2வது டைம் விளையாடுறேன். ஓகேவா, இப்போ நம்ம வந்து இதை பிளாங்கெட்டை எடுத்துக்கின்னு இதை போட்டுடணும். ஸோ அந்த நம்ம சீக்கிரமாக முடிக்க போகிறோம். ஸோ வந்துட்டு இது ஜன்னலேருந்து வந்துடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே அங்கே வந்து ஒரு மேப்பு போட்டிருப்போம். அந்த மேப்பு ஸோ அந்த மேப்பை நம்ம டக்குன்னு நம்ம எடுத்துக்கின்னு ஸோ நம்ம டக்குன்னு நம்ம போகணும். டைம் இல்லை பிகாஸ் அந்த சீக்கிரம் ஓகே. நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓப்பன் பண்ணிட்டு மேப் வச்சதில் மேப் வச்சு நம்ம வந்து வெயிட் பண்ணோம். ஸோ ராட் போயிட்டு இருக்கோம் அதுக்குள்ளே. ஸோ நம்ம அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து இப்போது 2 நாள் கழிச்சு 1 வருஷம் ஆகுது. ஸோ நான் இன்றைக்கி இந்த கேமில் தான் ஃபஸ்ட் டேலேயே நான் முடிச்சிட்டேன்னா வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது கமெண்ட்ஸை சொல்கிறது நான் பண்ணுறேன். ஓகே, நம்ம சர்க்கஸுக்கு போகணும். நிறைய புதுசு இடம் இருக்குது. நம்ம ஃபஸ்ட் சர்க்கஸ்க்கு போனோம். சர்க்கஸ்க்கு போயிட்டு ஸோ இங்கே ஒரு சில குப்பை இருக்கும். அந்த குப்பையில் லுக்கு பண்ணோம். பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடு இருக்கும். ஓகேவா, அந்த கோடு வந்து எல்லா டஸ்ட்பினில் இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த டஸ்ட்பினில் ஒன்றுமே இல்லை. ஸோ நம்ம வேறு டஸ்ட்பினில் போய் பார்க்கணும். ஸோ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட்பின் செக் பண்ணி பார்க்கணும். ஒரு கோடு இருக்கவங்க அந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் கோடு நினைக்கிறேன். அது வச்சு நம்ம வந்து சீக்ரெட் லேயர்களில் பார்ப்போம். இந்த கோடு வச்சு என்ன போனோம்னா இங்கே போனோம். எங்கன்னா இந்த இடத்துக்கு போனோம். இதுக்குள்ள நம்மளுக்கு வேலை இருக்குது. ஸோ அது நம்ம வந்து டைம் இல்லை. ராட் அங்கே இருக்கா. ஸோ அதனால இந்த டைம் யூஸ் பண்ணிக்கிட்டு கேட் ஃபுட்டு நம்மளுக்கு தேவை. கேட் ஃபுட் எதுக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா சிமெட்ரின்னு விளையாட இருக்கும். என்ன நடக்குதுன்னா சிமெட்ரி, ஸ்டாலு, சர்க்கஸு, சினிமா. ஓகேவா, நம்ம சர்க்கஸில் இருக்கோம். இப்போ நம்ம சிமெட்ரிக்கு போய்ட்டு ஒரு பூனையை கிட்னாப் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து ட்ராயரில் வந்து கேட் ஃபுட்டுன்னு ஒன்று இருக்கும். நம்ம செக் பண்ணி பார்க்கணும் இங்கெல்லாம். அதோ இந்த கேட் ஃபுட் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த இடத்துல நம்ம உஷாராக இருக்கணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ராடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த என்ன சொல்கிறது இந்த ஸ்டெப்ஸ் மேலே ஏறி வந்துட்டாங்கன்னா வாய்ப்பே கிடையாது. ஸோ அவள் தான் நான் வந்து கொண்டுவோம் நம்மளை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கேட் ஃபுட் தூக்கி போட்டு நம்ம என்ன பண்ணோம் மேலே அங்கே வந்து நம்ம போன ரூம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கர் இருக்கும். அந்த ஆங்கர் எடுக்கணும். ஓகே, அந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கஸ் எடுத்தால் கொஞ்சம் நிறைய வேலை பண்ண வந்திருக்கு. சில முக்கியமான வேலை இங்கே தான் இருக்குது. இந்த ரூமுக்கு வந்து இந்த டோர் ஓப்பன் பண்ணோம். இந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு வந்து பார்த்தா இங்கே ஒரு ஆங்கர் மாட்டியிருக்கோம். இந்த ஆங்கர் தான் கொஞ்சம் முக்கியமான விஷயம். கிட்டத்தட்ட வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இந்த ஆங்கர் எடுத்துக்கணும். ஆங்கர் எடுத்து இங்கே மேலே போகணும். ஓகேவா, மேலே போயிட்டு இது மாதிரி நம்ம ஏறணும். நம்ம ஏன் ரொம்ப சீக்கிரமாக பண்ணுறேன். இப்போ ஐஸ்கிரீம் 3 நெக்ஸ்ட்டு பாட்டில் நான் இது பண்ணுறேன். உங்களுக்கு பொறுமையாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். ஸோ கரெக்டாக இதில் ஜம்ப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இதை புஷ் பண்ணிவிட்டு இதை கேட் டவுன் பண்ணோம். அதாவது சீக்கிரமாக ஜம்ப் பண்ணிடணும். அது சீக்கிரமாக இல்லை ஜம்ப் பண்ண நான் சீக்கிரமாக புஷ் பண்ணிடுறேன். இங்கே இருக்கிற பதில் கோயிலில் ஓப்பன் பண்ணி நம்ம இங்கே போனால் இந்த ஸ்டிக் பண்ணிட்டு தான் போகணும். போயிட்டு பக்கத்தில் ஒரு லாக்கர் மாதிரி இருக்கும். இந்த லாக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் இது இருக்கும். ஒரு சம்திங் இருக்கும். அது நம்ம வந்து அதை எடுக்கணுன்னா அந்த ஆலன் இருந்துச்சுன்னு ஒன்று தேவை. ஓகேவா, தேவை. ஸோ நான் இங்கே வந்து ராட் இருக்கானா பார்த்துக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து லேட்ச்னு ஒன்று இருக்கும். லேட்ச் ஓப்பன் பண்ணிட்டா இருக்கானா பார்த்தா இல்லை. ஓகேவா, இல்லை. நம்ம இப்போ வந்து இந்த லேட்ச் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம பண்ணால் நாளைக்கு வந்து மைண்ட் கிராஃப்ட்டு இல்லை செஸ்ஸி வீடியோ நாளைக்கு போடுவேன். ஆனால் வாய்ஸில் தான் ரெண்டுத்துல டவுட்டு. ஆனால் வாய்ஸில் போடுவேன். லேட்ச் ஓப்பன் பண்ணிட்டு இவங்கெல்லாம் வந்து நான் கதவு மூடிடுறேன். பிகாஸ் ராடு வரல. ஓகே, நான் வந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம இந்த கதவு மூடிடுறேன். கதவை மூட்டு நம்ம இப்படி போயிடுறேன்னா ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அவங்க உள்ளே போயிட்டோன்னா ரொம்பவே கஷ்டம் நம்மளுக்கு தேவை. இப்போ நம்ம வந்துடுவோம். ஸோ இப்போ அங்கே போயிடுவோம்னா இப்போ நம்ம அதில் போயிட்டு நம்மளுக்கு என்ன தேவைன்னா இப்போ நம்ம ஐ திங்க் ஆமாம் நம்ம இப்போது சிமெட்ரிக்கு போகணும். ஓகேவா, இப்போ சிமெட்ரிக்கு நம்ம போகணும். சிமெட்ரிக்கு நம்ம போயிட்டு சில வாழைப்பழங்கள் இருக்குது. ஸோ என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேட் ஃபுட் வந்து பூனைக்கு போகணும். எங்கன்னா இந்த உங்கள் டோம்பு இருக்கும். இந்த டாம் ஸ்டோனில் இங்கே வச்சிட்டோம்னா எங்களுக்கு வந்துடக்கூடாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூனை வந்து சாப்பிட வருமா. ஸோ நம்ம இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிடனா. ஓகே, அந்த பூனை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலாரம் கிளாக் இருக்கும். ஒரு பூனை அது பூனை மாதிரி இருக்கும். ஸோ ஓகேவா, நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ணோம். நம்ம அப்படியே எடுக்கலாம் முடியாது. ஓகேவா, நம்ம அங்கங்கெல்லாம் போயிட்டு கேட் ஃபுல்லாக திருடுறோம். ஆனால் அப்போ இப்படி அந்த கலர் நமக்கு எடுக்க முடியல. ஸோ இது எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பூனைக்கு பார்த்தீங்களா பூனை மாதிரி ஒரு அலாரம் கிளாக் இருக்கும். அது நம்ம ரீப்ளேஸ் பண்ணணுமா பார்த்தீங்களா. அங்கே ரீப்ளேஸ் பண்ணிட்டா ஆனால் அந்த பூனை அலாரம் கிளாக் எடுக்கணும். ஓகேவா, இந்த எடுத்து நம்ம வந்து பார்த்தா ஒரு என்ன சொல்கிறது ஒரு அட்டாக் பண்ண போகிறோம். இதில்
என்ன சொல்கிறது, அது வந்து கடைசி எஸ்கேல காட்டும். ஓகே ஸோ நம்ம சுற்றினா லாடு அங்கே பார்த்துட்டா. ஸோ நம்ம சுற்றி வந்து நம்மளுக்கு இன்னும் ஒரு விஷயம் தேவை. ஸோ இந்த ஆலன் இருந்துச்சுன்னு ஒன்று. ஸோ இது வச்சு தான் அந்த நம்ம போயிருப்போம் பார்த்தீங்களா. ஸோ ஆலன் ரிச் கடையில் பெர்ஃப்யூம் ஒன்று கிடச்சிருக்கு. இந்த பெர்ஃப்யூம் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த சீக்ரெட்டில் இது போய் நம்மளுக்கு கொடுக்கணும். ஸோ ஓகேவா. இப்போ அதை வந்து பார்த்திங்கன்னா ஆலன் ரென்ச் இருந்துச்சு நம்ம இதுக்குள்ளே இருக்குது. ஆலன் ரென்ச் இதுக்குள்ளே இருக்குது. இதை வச்சு நம்ம வந்து இந்த கேஸ் ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு இரும்பு இது டப்பா மாதிரி இருக்கும். அதில் கேஸ் இருக்கும். ஓகேவா. அதை நம்ம ஓப்பன் பண்ணோம்னா ஆலன் ரென்ச் வச்சு ஓப்பன் பண்ணோம் வந்துட்டான். ஸோ இப்போ நான் இந்த பர்ஃப்யூம் உங்களுக்கு தேவை. இந்த பர்ஃப்யூம்னா நம்ம ஒரு கோடு எடுத்து ஒரு ரூம் ஓப்பன் பண்ணிட்டு போய் வெளில வந்துட்டு பார்த்தீங்களா, அந்த ரூமில் ஒரு பையன் இருப்பான். இந்த பர்ஃப்யூம் நம்மள்கிட்ட கொடுக்கணும் நம்ம. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அதை லாஸ்ட் மிஷின் இருந்தால் இப்போதைக்கு நம்ம அந்த ஆலன் ரென்ச் மட்டும் எடுத்துணும். ஓகேவா. நம்மளுக்கு இந்த ஆலன் ரென்ச் இப்போதைக்கு நம்மளுக்கு தேவை. ஸோ அதை எடுத்துட்டு நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகணுன்னா நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டாலுக்கு தான் மேக்ஸிமம் போகணும். ஆமாம் ஓகேங்க. ஸ்டால் நம்மளுக்கு பார்ப்போம். நம்ம டைம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அங்கேயும் ஒரு சின்ன வேலை இருக்குது. ஸோ ஓகே அவன் வரலான்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். ஓகே சரி நம்ம போய்ட்டு சீக்கிரமாக போயிடணும். நம்ம வந்துட்டான் சர்க்கஸ். ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆக்சுவலி நம்மளுக்கு என்ன தேவைன்னா நம்ம ஒரு அங்கே ஒரு டோர் அப்படின்னு லேட்ச் அப்படின்னு ஒரு டோர் வந்துருக்கும் பார்த்தீங்களா அங்கே. ஓகேவா. அந்த டோருக்கு நம்ம போயிட்டு அந்த கேஸ் டப்பை ஓப்பன் பண்ணி இருக்கணும். இப்போ நம்ம ஸ்னீக் பண்ணுறோம். ஸோ ஓகேவா. இப்போ போயிடும் நம்ம பொறுமையாக போகிறோம். ஸோ அதுக்குள்ள நம்மளுக்கு கதையை சொல்கிறேன் உங்களுக்கு. என்ன கதைனா வந்து என்ன கதை அர்த்தம் வந்து போயிட்டேன். ஐயோ ஓகே இப்போ நம்ம அப்படியே போனால். ஸோ நம்ம இப்படி போயிட்டு பண்ணோம். ஓகே நீங்கள் என்ன சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம என்ன கேம் வரணும்னு சொல்லிட்டு நம்ம பண்ணோம். ஸோ இப்போ வந்து இந்த ஆலன் ரிச் எடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஒரு சீக்ரெட்டான ரூமுக்கு நம்ம போகணும். ஓகே நம்ம இதை எடுத்துகிட்டு போனோம். ஓகே இப்போ ஸோ இப்போ வந்து இப்போ கரெக்டாக என்ன இருக்கானா பார்த்துக்கணும். பார்த்தா மை கார்டு இருக்காங்க. பார்த்துட்டா. சரி நம்ம வந்து திரும்ப யூட்டன் போடணும். ஏன்னா வந்து அவன் வந்துட்டு கூடாது. ஸோ நம்ம என்ன சீக்கிரட்டாக நடங்க அடியில் இருக்கும் போனோம். நம்ம அடியில் போகணும். அதுக்குள்ளே வந்துட்டான்னா அவ்வளோதான், வேறு வழியே கிடையாது. இது ஒரே 1 மில்லி ரேட் அதுக்கு. ஸோ நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும் இந்த இடத்துல. ஸோ நம்ம இருக்கான் நம்ம கொஞ்சம் வெளியே ஏற்றுறாங்க நம்மளுக்கு. ஓகே இப்போ அவன் எங்கே இருக்கான் பார்த்துட்டாங்க. திரும்பியும் பார்த்துட்டான். நம்மளுக்கு எதாவது ட்ரிக்கு பண்ணுறான். அவனுக்கு வேறு வழி கிடையாது. எதாவது ட்ரிக்கு பண்ணால் தான் உண்டு அவனை இப்போதைக்கு. மேலே போயிட்டோம்னா அவனை அங்கே வர சொல்லி நம்ம கீழே குச்சிடலாமா தேவை நினைக்கிறேன். சவுண்ட் இல்லை ஆர்எல் சவுண்டு போயிடுச்சு. ஹெட்செட் போட்டு விளையாடுறதுனால அந்த ஆர்எல் சவுண்டு கேட்கல. இப்போ நம்ம என்ன பண்ணோம் டக்குன்னு போயிட்டு அந்த அங்கே ஒரு லாஸ்ட் ரூமில் போயிட்டு நம்ம என்ன பண்ணோன்னா அந்த ஆலன் ரிச் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ இருக்கான பார்த்தீங்கன்னா இல்லை. ஓகே இப்போ நம்ம டக்குன்னு போயிட்டு 5 மாதம் சர்க்கஸ்குள்ளே போகிறான். ஓகே அதுக்கப்புறம் இருக்குது ஐஸ்கிரீம் தவிர ரொம்ப கஷ்டமான கேமு. ஓகேவா. நம்ம இங்கே ஓப்பன் பண்ணி இந்த டோரோட தான் வந்துருப்போம் முதல்ல. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு இந்த கதவு ஓப்பன் பண்ணுவோம். ஓகேவா. இந்த கதவு ஓப்பன் பண்ணிட்டு கீழே தான் அந்த ஒரு லாக்கர் மாதிரி இருக்கும். அந்த லாக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா இருக்கும், ஒரு கேஸ் டப்பா இருக்கும். ஓகேவா. கேனிஸ்டர் இருக்கு. ஓகேவா. இதை நம்ம ஸ்க்ரூவில் நம்ம என்ன பண்ணோம்னா ஆலன் வச்சு கைட்டணும். ஓகேவா. இதை வச்சு கைட்டணும் பார்த்தீங்கன்னா. ஓகேங்க இப்போ நான் வந்து டக்குனு இது ப்ராப்ளம் டக்குனு இதுதான். ஓகே நான் ஹெட்செட் போட்டு வர்றது பெஸ்ட்டு. ஹெட்செட் போட்டு வரனா உங்களுக்கு எல்லாமே தெரியும். எல்லாமே இந்த கேம் வந்து ஃபஸ்ட்டு விளையாடுறவங்களுக்கு தான் நமக்கு இதுமாக இருக்கும், ரொம்ப பயமாக இருக்கும். பட் அதுக்கப்புறம் வந்து விளையாடுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து அவன் பொறுமையாக வந்து வருவான், கிட்ட மாட்டதான் உண்டு. பட் ரொம்ப ஈஸியான ஹாரர் கேமாக இதுதான் சொல்லுவேன் ஈவில்லனோட கம்பேர் பண்ணோன்னா. ஸோ ஈவில்லன் பல்டர் ஸ்கேப்லாம் நான் பண்ண மாட்டேன். ஸோ ஈவில்லன் பல்டர் ஸ்கேப் வந்து டைமை எடுத்துக்கும். ஓகே அது பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இதை போட்டு இந்த பர்ஃப்யூம் எடுக்கணும். ஸோ இது சீக்ரெட் நம்ம கோடெலாம் யூஸ் பண்ணிப்போம் பார்த்தீங்களா. ஸோ இந்த இடம் தான். இந்த இடத்துல உள்ளே போயிட்டு இவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போயிட்டுன்னு இவன் பேர் ஏதோ வருங்க, ஏதோ சம்திங் வரும். மைக்கு, இவன் பேர் மைக்கு. ஸோ இந்த இவன்ட்டு நம்ம கொடுப்போம். அவன் கேட்பான் ஒரு ஒரு ரேரான ஐட்டம் வேணுமா. ஸோ உனக்கு தெரியும் அது தர வேண்டா அப்படின்னு சொன்னால் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பொருள். ஓகேவா. இந்த பெர்ஃப்யூம் தான், அது நம்ம முதல்லே கொடுத்துட்டோம். சூப்பர் கூல், நீ வந்து இது எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு டோர் நாப் தருவான். இந்த டோர் நாப் தான் வந்து வேண்டாம். ஸோ இந்த டோர் நாப் நம்மளுக்கு தேவை. லாஸ்ட் எஸ்கேப்பு நம்ம பண்ணணும்னா இது நமக்கு தேவை. ஓகே இப்போ நம்ம வந்து பண்ண டோர் நாம் உள்ளே போட்டுருந்தோம். ஸோ இப்போ நம்ம அப்படியே கீழே ஒழிஞ்சிக்கினா அந்த பையன் வரானான்னு சொல்லிட்டு வந்துட்டான். ஐயோ
இது ஒரு கடுப்பு தான். சம்டைம்ஸ் இந்த லாரிக்குள்ளே போயிடும், இந்த வண்டிக்குள்ளேயே உள்ளே போயிடுவோம். அதுக்கப்புறம் ரொம்ப கடுப்பு. இன்னும் கொஞ்சம் நம்ம கேம் முடிக்க போகிறோம். ரொம்ப ஈஸி தான் இந்த கேமு. நான் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுருப்பேன். எனக்கு நல்ல வேலை நினச்சிட்டு போயிட்டேன். முதல்ல நான் வந்து இதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ண இந்த ஒரு கேம், அதில் வந்து ராடு கிளிச் ஆகிட்டான். ஸோ இதில் உள்ளே போயிட்டு நம்ம எங்கே போனோம்னா அதை பார்த்தீங்கன்னா ஸ்டாலுக்கு போனோம். நம்ம இதுவே ஒரு கேம் இருந்துச்சு, இல்லை நம்ம கிளிச் ஆகிட்டா ராடு அங்கே தான் லாஸ்ட்டில் வந்து ராடு ஒரு வேலை பண்ணணும். ஸோ இதுக்கு நம்மளுக்கு தேவை. ஓகேவா, இப்போ இந்த இடத்துக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வரணும். வந்துட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போனோங்க. அந்த இடம் வந்து பார்த்தா இந்த ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து பிளேயர்ஸ்னு ஒன்று இருக்கும். பிளேயர்ஸ், அந்த பிளேயர்ஸ் வச்சு நம்ம வந்து ஒரு கேண்டில் எடுக்கணும். ஓகேவா, இப்படி தான். ஓகே இப்போ அந்த போயிட்டு ஆசை பண்ணோம்னா டக்கு இப்போ என்ன பண்ணிடணும்னா, இப்போ வெறும் கனெக்ட் பண்ணி நான் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இருக்காங்க, நம்ம அந்த பக்கம் போகலாம், அந்த பக்கம் வந்துடும்னு பார்த்தேன். ஸோ நம்ம வேணுட்டு ட்ராப் பண்ணுவோம். ஸோ ஓகேவா, அது பிளேயர்ஸ் இப்போதைக்கு எடுக்கணும். சாவாமல் தான். ஓகே, இப்போ இன்றைக்கி நம்ம இன்றைக்கி மட்டும் நான் சாவாமல் ஓகே நம்ம வந்து டூல் பாக்ஸ்லேருந்து பிளேயர்ஸ் எடுக்கலன்னா, ஸோ இந்த கது மூடினா கது முடி வச்சுன்னா ஸோ சொல்ல வந்துருப்பாங்க. நம்ம இன்றைக்கி மட்டும் நான் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே முடிச்சிட்டேன்னா அந்த சரி 2 தேர்டுன்னு போயிடுச்சுன்னா நான் நாளைக்கே ஐஸ்கிரீம் 3 வீடியோ போட்டுருவேன். இல்லைனா ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே முடிச்சிட்டேன்னா நான் 2 நாள் கழிச்சு 1 நாள் கழிச்சு நான் போடுவேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இந்த ட்ராயர் இருக்கும், இந்த ட்ராயர்லாம் நம்ம தந்து போகணும். ஓகே, இங்கே டூல் பாக்ஸ் இருக்குமா, இதில் தான் பிளேயர்ஸ் இருக்கும். இந்த பிளேயர்ஸ் சீக்கிரமாக எடுத்து நம்ம வெளில போயிடணும். இந்த இடத்துல இருக்கிறதே டேஞ்சர். ஸ்டாலே ரொம்ப டேஞ்சரான இடம் தான் இருக்குது. ஏன்னா இருக்குதே ரொம்ப கொஞ்சமான இடம் தான். ஓகேவா, அந்த சின்ன இடத்துல வந்து இப்படி வேணால் அவன் அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப சின்ன இடம். ஸ்டால் தான் கொஞ்சம் டேஞ்சரஸான இடம். ஸோ இப்போதைக்கு ஓகே, அது அந்த ஐஸ்கிரீம் 3 வந்து கேமு கொஞ்சம் கஷ்டமான கேமு. ஸோ ஒரு லெவல் வரும். அந்த லெவல் நான் வந்து இப்போ தான் விளையாடிருக்கேன். ஸோ ரொம்ப கஷ்டமான இது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் முடிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ இதுக்கு எடுத்துனா வந்துட்டாங்க இப்போ வந்துடுனா. ஸோ என்னால் ஃபஸ்ட் டைம் போயிருக்கோம். ஸோ ப்ளைஸ் இதுக்கப்புறம் தேவையில்ல. ஸோ நம்ம அதுக்கு போய் நம்ம எடுத்துடணும். அதான் என்ன பேர் என்னது, அதில் கேண்டில் எடுத்துக்கணும். கேண்டில் தேவை. பிகாஸ் இந்த எஸ்கேப்புக்கு முக்கியமான 3 ஐட்டமில் இதோடைய 4வது ஐட்டம் 3வது ஐட்டம். ஓகேவா, ஸோ இப்போ நான் வந்து அந்த கேண்டில் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வெயிட் பண்ணுறான், அவன் போயிட்டான்னு சொல்லிட்டு பார்த்தா வந்துட்டாங்க, லூஸ் பண்ணாங்க. ஸோ வந்துட்டான். போன கேமில் கிளிச் ஆகிட்டாங்க. எப்படி கிளிச் ஆகிட்டுனா, நம்ம நின்ற இடத்துல அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படியே அவன் கிட்ட வந்தால் கூட அவன் கில் பண்ண அடிக்க மாட்டாங்க. ஸோ அந்தமாதிரி கிளிச். இப்போ நம்ம எங்கே போனால் சிமெட்ரி, இந்த லாஸ்ட் எண்டிங். இதுக்கப்புறம் நம்ம எங்கே பார்த்தால சிமெட்ரி தான் லாஸ்ட்டு. ஸோ இந்தமாதிரி கதையெல்லாம் வரும். இந்த கதையில் நீங்கள் பாருங்க, பிகாஸ் இந்த கதையெல்லாம் முக்கியமான திருப்பலாம் இருக்குது. ஓகேவா, நம்ம எடுத்துடணும். ஸ்கிப் பண்ணிடலாம் நம்ம. ஸோ சிமெட்ரி நம்ம போவோம். சிமெட்ரி போயிட்டு ஸோ இந்த இடத்துல ஒரு டோம் ஸ்டோன் இருக்கும். இதான் வந்து ராடோடைய அப்பா. ஓகேவா, இப்போ ஜான் சொல்லினா தெரில என் பேருங்க தெரில, அவன் பேர். ஓகேவா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ராடோடைய அப்பா. ஓகேவா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் வச்சோன்னா அவன் வந்து கேண்டிலில் 10 மேட்ச் பாக்ஸ் எடுப்போம். அப்போ மேட்ச் பாக்ஸ் கீழே விட்டு போயிடுவோம்னா அப்போ அது நம்மளுக்கு தேவை. ஏன்னா நெருப்பு பற்ற வைக்கிறதுக்கு நமக்கு தேவை. ஓகேவா, இப்போதைக்கு அவன் நம்ம மேட்ச் பாக்ஸ் அவன் பற்ற வைக்கிறதுக்காக நம்ம வந்து கொண்டு வந்துட்டு அப்படியே போயிடணும், மறைஞ்சிடணும். நம்ம அப்போ வந்து அவன் மேட்ச் பற்ற வைப்போம். அப்போ நம்ம இப்போ நம்ம அவன் வந்து வெயிட் பண்ணணும். நம்ம இப்போ நம்மளோட ட்ரிக்கு பண்ணோம். இப்போ நான் சொன்னேன் ட்ரிக்கு பண்ணதுக்கு இந்த இடம் கொஞ்சம் சின்ன இடம் தான். பட் இந்த இடத்துல வந்து சந்து புந்தெல்லாம் இருக்குமா, இங்கே ரொம்ப ஈஸியாக தப்பிச்சிருந்தா. ஆனால் ஸ்டால் கொஞ்சம் ரொம்ப சின்னதான இடம். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து டக்குன்னு போயிடலாம். அதுக்கப்புறம் பார்ப்போம் இருக்கானான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, இருக்கா இப்போதைக்கு அவன் இங்கே கிடையாது தான் நினைக்கிறேன். பார்ப்போம். வண்டிக்குள்ளே இருக்கவங்கள வாய்ப்பு இருக்குது. நான் வண்டிக்குள்ளே நான் எட்டிப்பா சொல்லி பார்த்துருக்கேன். வண்டிக்குள்ளே கூட அவன் போவான். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம வந்து எங்கே அந்த பையன் இல்லைங்க, இங்கே இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நம்ம அப்படியே போய்ட்டு ஒழிஞ்சிக்கணும் எங்கேயாவது போய்ட்டு. ஸோ அந்த லூஸ் பையன் வந்து பார்த்து வருவோம். ஓகேவா, இப்போ நம்ம இங்கே வந்து ஒழிஞ்சிக்கணும். ஒழிஞ்சிக்கலாம். ஐயோ, நம்ம பார்த்துறாங்க. ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து இப்போ அவங்க பார்க்கணும். ஸோ ஒழிச்சிக்கனா. ஸோ இப்போ இங்கேருந்து ஒழிச்சிக்கணும் வச்சு இப்போ வந்து பாருங்கள் அவன் என்ன பண்ண போகிறான்னு பாருங்கள். ஸோ இப்போ வந்து நல்லா பின்னாடி வந்துருக்கானா. இப்போ டாம் தெரிதா, அந்த இடத்துல நம்ம கேண்டில் வச்சோம் தெரிந்து நினைக்கிறேன். ஓகேவா, இப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவான் பாருங்க. ஓ மை காட், பார்த்துட்டாங்க, லூஸ் பையன் பார்த்துட்டான். ஓகே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த கேமு. இந்த இடத்துல அந்த மேட்ச் பாக் பார்த்து வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இந்த இடத்துல அவனுடைய ஹெல்ப் நம்மளுக்கு தேவை.
ஓகே இப்போ அவனே இது பண்ணுறான். ஏன்னா இவன் மேட்ச் பாக்ஸ் விட்டு போகிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமை முடிக்க போகிறோம். ஓகே இப்போ நம்ம இங்கே ஒழிஞ்சிங்கன்னா இப்போ ஹெட்செட்டில் நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ நம்ம இங்கே வெளில போக தேவையில்ல. ஸோ இப்போ வந்து ஹெட்செட்டில் நல்லா கேட்டுக்கோங்க. ஏன்னா வந்து பற்ற வைப்போனான்னு சொல்லிட்டு எனக்கு சவுண்டு கேட்குதுங்க. பற்ற வைக்கிற சவுண்டு கேட்குது. அது அப்படியே சவுண்டு கேட்குது. இப்போ எனக்கு கேட்குது, ஹெட்செட்டில் போடுதுன்னு எனக்கு கேட்குது. ஓகே இப்போ நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஸோ வெயிட் பண்ணி வந்து போவோம். எங்கே வந்துட்டான்னு அவன் இந்த பக்கம் வந்தானா லெஃப்ட் சைடில் வந்தானா ரைட் சைடு போனால் ரைட் சைடு வந்து லெஃப்ட் பையன். ஓகே இப்போ நம்ம இவன் இங்கே வந்திருக்கானா? லூஸ் பையன் வந்திருக்கான். ஸோ இப்போ நம்ம டக்குன்னு போகிறோம். மேட்சி பாக்ஸ் எங்கே தான் போட்டிருக்கான் லூஸ் பையன்? மேட்ச் போட்டிருக்கான். என்னங்க அது எடுக்க வந்துட்டான் லூஸ். ஸோ இப்போ வந்து இது கொஞ்சம் கடுப்பாகுது. ஸோ இப்போ நம்ம போயிடுவோன்னா இப்போ டக்குன்னு போய் எடுத்துடணும். இப்போ நம்ம எடுத்துட்டு டப்புன்னு போயிட்டு நிறைய வேலைங்க மேட்ச் பாக்ஸ் தலைவலி. ஸோ இப்போ நம்ம நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இங்கே வைக்கணும் டு ப்ளேஸ். ஒரு விஷயத்த மறந்தே போயிட்டேன் நான். கேனிஸ்டர் நம்ம எடுத்துருவோம் பார்த்தீங்களா, ஒரு கேஸ் டப்பா. ஸோ அந்த கேனிஸ்டர் நம்மளுக்கு இப்போ அங்கே வைக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து போயிட்டு நம்ம அங்கே கேனிஸ்டர் பெரிய டப்பா இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெடிக்க போகிறோம். வெடிக்கிறதுக்கு வந்து கேஸ் இல்லை, கேஸ் தான் வெடியும். அதுக்கப்புறம் அலாரம் டைமு, அதுக்கப்புறம் ஃபயர்னால் வந்து பற்றி விடும். ஓகேவா? ஸோ இந்த 3 விஷயம் நம்மளுக்கு தேவை. அலாரம், கேட் அலாரம் எடுத்துருப்போம், கேனிஸ்டர் எடுத்துருப்போம், மேட்ச் பாக்ஸ் இதுக்கு தான் வந்து எடுத்துருப்போம். ஸோ இப்போ அவன் இல்லை. ஸோ இப்போ நம்ம டக்குன்னு போய்ட்டு இது வச்சுட்டு இந்த மேட்ச் பாக்ஸ் எங்கேயா மேட்ச் பாக்ஸ் இங்கே அதாவது இருக்குது எடுத்துக்கணும். இப்போ நம்ம இங்கே வச்சிடணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம அலாரம் கிளாக் தேவை. ஓகேவா? இப்போ அலாரம் கிளாக் வச்சுட்டோன்னா கேம் முடிச்சதுன்னு கேட்டால் முடியல, வெயிட் பண்ணோம். ஸோ லாஸ்ட்டில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அந்த ட்விஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ட்விஸ்ட்டு பாருங்க. ஸோ ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணுறோம். ஓகே வந்து போய்ட்டேன், கிளிக் பண்ணோம். 3 ப்ளேஸ் பண்ணிட்டு கிளிக் பண்ணோன்னா அங்கே இடத்துல ஒரு வெடியுங்க. ஓகேவா? ஆனால் 3 வச்சு வெடியும். ஓகே இப்போ வந்து லூஸ் பண்ணி வந்துட்டான். ஸோ இப்போ நம்ம வந்து உள்ள டோர் நாப்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? நம்ம தேவை இப்போதைக்கு நம்ம ஈவெண்ட் வாங்கிருப்போம் பார்த்தீங்கன்னா மைக்கு கிட்ட வந்து அந்த பர்ஃப்யூம் கொடுத்து ஒரு டோர் நாப்னு ஒன்று வாங்கியிருப்போம். ஸோ இப்போ நம்மளுக்கு தேவைப்படுது. ஏன் தேவைப்படுதுன்னா வந்து அதை வச்சு தான் நம்ம வந்து லாஸ்ட்டு அந்த பொண்ணு வந்து கேஜில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கேஜ்லேருந்து ரிமூவ் பண்ணுற கீ வந்து என்ன கீ? கேஜிக்கு. ஓகேவா? அந்த கேஜிக்கு வந்து அந்த டோர் நாம் பெஸ்ட்டாக எடுக்கணும். இப்போ அவன் அங்கே இருக்கான். ஸோ இப்போ நம்ம டக்குன்னு போகணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல கதவு இந்த பக்கம் வரணும். வந்துட்டு கதவு மூடிடணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த இடத்துக்கு வெடி வச்சுருப்போம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். வரான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஸோ எத்திங் வரமே தெரில. இதுக்கு இவன் தந்து தான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இதுக்குள்ளே நம்ம போனோம். என்னடா போகல, இப்படி தானே வரணும் எனக்கு தெரிஞ்சு. வந்துட்டோம். ஓகே இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், ஓப்பன் பண்ணிட்டு இதுக்குள்ளே டோர் நான் போட ஓப்பன் பண்ணிட்டு இதுக்கே லிட்டுக்குள்ளே கேஜிக்கு இருக்கும். அவ்வளோதான், கேம் முடிச்சிட்டோம். இல்லை லாஸ்ட்டில் ஒரு ட்விஸ்ட் நடக்கும். அந்த ட்விஸ்ட்டு மட்டும் பாருங்கள். ஸோ வெறியிட்டு நான் ஃபஸ்ட் டைம் அதை போது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கேமை நம்ம 3 வாட்டி முடிச்சிருங்க, விரியாதுங்க. ஓகேவா? இந்த பையன் இங்கே வந்துட்டானா? ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா ஓகே நம்ம இங்கே வந்து நாசம் அங்கே அவங்க எதாவது பண்ணிக்கிட்டோம். ஸோ ஓகே நம்ம வந்து இங்கே வந்துட்டு கேமை முடிக்க போகிறோம். கொஞ்சம் சீக்கிரமாக தான் முடிச்சிருக்கேன். ஸோ ஓகேவா? நான் இதுக்கு முன்னாடி எனக்கு கேம் கொஞ்சம் லேட்டாக முடிச்சேன்னு நினைக்கிறேன். ஸோ கதவு மூடுறோம், நெய்பர்வுட் போகிறோம், அவ்வளோதான் கேமை ஒழிக்கிறோம். ஐஸ்கிரீம் 2 இப்போ அதான் இப்போ இந்த கேஜுக்கு வச்சு இந்த பொண்ணு கேஜ் ஓப்பன் பண்ணிட்டோம். அவ்வளோதான், பொண்ணு தப்பிச்சிரும். இதுக்கப்புறம் போன பாட்டு மாதிரி வந்து அந்த பையனுக்கு குச்சிடும் பார்த்தா குதிக்காதுங்க. அதை வலிக்குமா சொல்ல குதிக்காது. இவ்வளோ பண்ணுறது இல்லை வேஸ்ட்டு. ஸோ பிடிச்சலாம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் கேம் வந்து ஐஸ்கிரீம் பற்றி போடுறேன். ஸோ வந்து நம்ம கொடுத்த அந்த பர்ஃப்யூமு மைக் என்ன பண்ணுவோம்னா இதுக்கு வந்து அந்த கொடுக்கலான்னு வச்சுப்பேன் போகிட்ட. ஸோ இப்போ வந்து அவங்க வந்து சார்லி நிறைய தங்கச்சி பாரு சொல்லிட்டு சொல்லுவானா. சார்லி வந்து எப்படி நீங்கள் இருக்க, எப்படி போனேன் ஒன்றுமே புரியலன்னு சொல்லுவேன்னா. மைக் வந்து ஓடுவான், எப்படி வெயிட் பண்ணு கேளு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடுவான். இதை வச்சுக்கோ, அவ்வளோ ஏஜ் இருக்கும், நீங்களே பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓகேவா? ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? பிடிச்சதை லைக் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கணும். ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூஸ்லெஸ் கேரட்.